மிக அற்புதமான செய்திகள். இந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒரு முறை இந்த பதிகத்தை பாடினாலே அத்தனை செய்திகளையும் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்தி அந்த குற்றமாகிய தீங்கினை நீக்கி நமக்கு நல்ல முக்தியை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 2ஆம் திருமுறை ஏந்தை காந்தாரம் நவரோச ராகத்திலே அமைந்தது. உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உண்மை செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையினிலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏற்றி நித்தம் நினைவின் வரைசிலையாக அன்று அதில் மூன்றெரித்து வளர் கங்குள் நன்கு பெறுவ திரையொளி நஞ்சமுள்ள ஊனடைகின்ற குற்றம் முதலாகி உற்ற இனி நோய் ஒருங்கும் உயரும் தானிடையாடி போர் அடையாணியங் பிடையானிலங்கு முடிமேல் ஊரிடை நின்று வாழும் உயிர் செற்ற கால உயருற்ற தீங்கு பிறவி போரிடை அன்று மூன் மதிலெய்த நான்கு புகழ்வானுளோர்கள் புணரும் தீவுறவாய ஆக்கை அது பற்றி வாழ் வினை செற்ற உற்ற உலகின் பேயுறவாய காணினர் மாடி கோல விட உண்ட கண்ட முடிமேல் வசையபராகமாய் புறதனையும் அவமாய கண் வரும்பான் இசையவராசி சொல்ல இமையோர்கள் ஏற்றி அமையாக காதலோடு சே உறைவளர் ஊனிலாய் உயிர் நீக்கும் மண் உணர்வாக்கும் உண்மை உலகில் அப்படியே கொஞ்சம் முடிச்ச உடனே எடுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணா வரும். நீங்க உடனே எடுத்தீங்கன்னா மாறி மாறி. 6வது பாட்டு. உறைவளர் ஊனிலாய் உயிர் நிற்கும் வண்ணம் உணர்வாக்கம் உண்மை உலகில் மறைவளர் நாமனன்மார் உரி போட்டமை அறவார்த்த அன்ன கழலே கணம் வரும் நன்மையால் தகுதி குழன் வருதி குழந்த உடலில்
மௌனம் ஒரு காலமோ உணர்ந்து மங்கமும் நிறைந்த அவுணரே உருவரைகின்ற நாள் உயிர் கொள்ளும் கூட்டம் தனி அங்குமாறு புரணி அறுவரை சூழிலங்கு அரையந்தன் வீர் அழிய கடக்க முடிகள் வேறுயர் வாழ்வு தம் இணைத்தும் கமிக்க பகை தீர்க்குமேய உடலில் சேருயர் கோவில் மேய பெருமானும் மற்ற திருமாலும் ஏரியாய் மிடைபடு துன்பமின் உலகாகும் உள்ள வெளியாகும் உன்னி உணரும் உடையினை விட்டுளோர் உடல் போத்துளோர் உரை மாய வண்ணம் அழியா எரி ஒரு வண்ணமாய் உருவானை என்ற பெருமானை உள்வி நினையாய் ஒரு புனல் சூழ்ந்த கால் மறைஞான பந்த உரை மாலை பத்து மொழிவார் திருவளர் செம்மையாய் அருள் பேருமிக்க உள்ளதென்பர் செம்மை இனரே அடுத்தபடியாக மூன்றாம்